நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அவரோட வரிகள்ல நிறைய பேர் கெத்தா ஒரு ஸ்டேட்டஸ் போறது உண்டுல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 6 வரி சொன்னாரு, அதை சொல்லுங்க. ஆக்சுவலா லைஃப் அதுதான். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், கெத்து மொமெண்ட்டுக்காக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னா நான் தோத்துடுவேன் நினைச்சியா, நான் வரமாட்டேன், நான் பார் வந்து நின்ன பார் பேக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தான் இந்த பாரதியார் இதை ஏதுனார் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. தேடி சோறு நிதம் தின்று அப்படின்னா நான் வெறும் சோத்துக்காக மட்டுமே தேடி தேடி தின்னு அலைஞ்சிட்டு பல சின்ன சின்ன கதைகள் பேசி, அதாவது குட்டி குட்டி கதையெல்லாம் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று வெறும் ஓவர் திங்கிங், டிப்ரெஷனு, எதையாவது ஒரு வெட்டியா யோசிச்சுக்கிட்டு இப்படியே மூளையில முடங்கிட்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து அடுத்தவனை கெடுத்து பேசி அடுத்தவனை பத்தி புறம் பேசி அவன் மனசு வாடுறபடி வாழ்ந்து நடுக்கிழ பருவம் எய்தி, அதாவது நானும் வயசாகி போய் கொடுங்கீற்றுக்கிற என பின் மாயும், நானும் இது போலயே எல்லாரும் போலயே நானும் உடம்பு சரியில்லாம போய் செத்து போய் பல வேடிக்கை மனிதர்களை போல சில தமாசுங்க இப்படியே கிடக்குதுங்க பாரு, 10 1 11 அந்த மாதிரி நான் வீழ்வேன் என்ற நினைச்சையா, நான் செத்துருவேன் நினைச்சியா, நானும் அறிஞ்சிருவேன் நினைச்சா என் வாழ்க்கை ஒரு சகாப்தமா இருக்கும் அப்படின்றதுதான் அதோட அர்த்தம். நான் மறைஞ்சவன வாழ்வேன்டா, என்னோட வார்த்தைகள் வாழ்ந்துட்டு அர்த்தம். நான் இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். நான் இல்லைனாலும் என்னோட வார்த்தைகளை நான் விட்டு செல்வேன், என்னோட மெசேஜை நான் இங்க விட்டு செல்வேன்.